அஸ்வினி வா. ஏ வாடி. ஏ அசு வா. ஏத்து வா வா வா. சிறப்பாக நமது சமூகத்திலே மேகம் கருக்குது மழை வர பார்க்குது. அழகான எமது கிராமம் இந்த பருவத்தூர் கிராமத்திலே திருநங்கையாக இருந்தாலும் சிறப்பாக உலகமெங்கும் வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கும் அஸ்வினி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் இந்த அழகான நல்ல நேரத்திலே இது உங்களுக்காக இனிமையான குரலில் சிறப்பான பாடல் இப்போ பாடப்போகிறார்கள். கரங்களை தட்டி உற்சவிக்க பெறும்படி என்ன தடையும் நடக்கிறேன். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தே மொச்சு குழம்போ வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் மொச்சு குழம்போ வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் மொச்சு குழம்போ வச்சு எடுத்தேன்
ஆமா ஆமா. இது எதற்காக இப்ப மிகப்பெரிய நாடகம்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நீங்கள் சிரிப்பதற்காக பரசுரம் வாய்க்காலையும் வயல் காத்தையும் படைத்தான் எனக்கென கிராம தேவதை. தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தான் இருத்திடும் வாழும் நாள் வரை. குழந்தைகள் கூட குமரியும் ஆட வந்தவாறு நான் வீசுதும் மழையமாறு நான் பாடுதும். ஓ கிளிகள் பறந்து ஆட, இந்த கிளிகள் குயில்கள் பாட, என்னாலும் என் தேகம் என்னாலும் தேகம் ஒன்றுதான். பூக்கும் மாதம் தை மாதம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். நான் தூங்கி நாளானது, அது ஏன் எனக்கொரு மோகம் வந்தது. பால்மேனியும் நூலானது, அது ஏன் அதற்கொரு தாகம் வந்தது. குழந்தைகள் கூட குமரியும் ஆட, மந்தமாறு நான் வீசுதோ, உன்னை பார்த்ததும் கூடுதோ. ஓ இந்த கிளிகள் குயில்கள் பாட, இந்த கிளிகள் குயில்கள் பாட, என்னாலும் என் தேகம் என்னாலும் தேகம் ஒன்றுதான். பூ பூக்கும் மாதம் தை மாதம், ஓ, ஊரெங்கும் வீசும் பூவாசம். Thank you. நன்றி நன்றி. அதாவது வந்து மூன்றாம் பாலினம் சொல்லுவாங்க. ஒரு சில நாள் வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அரங்கமே மெய் சிலுக்கும் போது அருமையான ஒரு குரல் வளம். இவங்கெல்லாம் வந்து இன்னும் திறமையா இருந்தா சினி பிள்ளையே பாட்டுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நாங்க மேல நாடகம் தொடர்ந்து ஆடி இருக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த குரல் வளம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் அருமையான ஒரு குரல் வளம் பட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்க இன்னும் முயற்சி செஞ்சா கண்டிப்பா திரையுலகிலே நீங்க பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும். நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர அந்த கலைவாகை வேண்டிக் கொள்கிறோம். ஒரு சிலர் வந்து கண்டிப்பா திருநங்கைகளாம் ஒரு மாதிரியா கேவலமா பார்ப்பாங்க. கண்டிப்பா அவங்களும் நம்மளோட பிறந்தவங்க தான். அவங்களும் ஒரு உயிரினம் தான். கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பான பாடலை பாடிய அஸ்வினி கண்டிப்பா மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.